தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து அந்த குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் 6ஆம் வீட்டில இருந்து அதனால நிறைய மன உளைச்சல், இடமாற்றங்கள், தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தனக்கு பகையாகிறது, அது மட்டும் இல்ல குடும்பத்திலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கணவன் மனைவிக்குள்ளேயும் பிளஸ் குடும்ப ரீதியில தான் பெற்ற பிள்ளைகள் ரீதியிலையும் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சவங்க தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா 4ஆம் வீட்டுல ராகு வேறையா, இந்த ராகு உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருப்பார். 1 மணி நேரம் சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் பூரா வலி வேதனைகள் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராகுவுக்கு பவர் உண்டு. அது மட்டும் இல்ல, இது ஆரோக்கியத்தை, நிறைய பேருடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துருச்சு. பேக் பெயின், நரம்பு ஜவ்வு சார்ந்த விஷயங்களில் மோசமான ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இது கொடுத்துட்டு இருந்தது. அதுவும் பேக் பெயின்ன்றது கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, உங்களுடைய வேலையவே உங்களை செய்ய முடியாத அளவுக்கு எல்லாமே இது பிரச்சனைகள் உருவாக்கிடுச்சு. அப்படி நிறைய பாதிப்புகளை சந்திச்ச நீங்க உங்களது வாழ்க்கையில மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும், வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட செயல்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்க 99% இறங்கி முடிச்சாலும், எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் கடைசி நேரத்தில் அதை டிராப் ஆகி, அது டவுன் ஆகி, அது அப்படியே உங்களுடைய முயற்சிகளுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடும் நினைச்சு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் தான் அதிகமா சந்திச்சிருக்கிறீங்க. இதனுடைய விளைவுகளால என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும், எவ்வளோ நீங்க இறங்கி ஒவ்வொரு வேலைகளையும் மூவ் பண்ணாலும் கடைசி நேரத்தில் அது டிராப் ஆகக்கூடிய நிலைமை இன்னைக்கு, நாளைக்கு, அடுத்த நாள் இப்படியே எதிர்பார்த்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி, இதனால ஒரு புறம் வரவு செலவு பிரச்சனைகள் எல்லாம் டவுன் ஆகி சில நெருக்கடிகள் ஒரு புறம் இல்லாம, இந்த நெருக்கடிகளால குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்களும் கிடக்கூடிய அளவுக்கும், அதனால சில மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைக்கும் ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம். இப்படி நிறைய மன அழுத்தங்களை கடந்து வந்த நீங்க உங்களது அந்த முயற்சிக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சரியா அந்த குரு பயிற்சி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல். அந்த குரு 7ஆம் வீட்டிற்கு வந்திருக்காரு. அவரது பார்வை டைரக்டா உங்களுடைய ராசியில விழுது. அதுவும் இந்த மாதம் தொடங்கி ஜஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் தேதியே புதன் பகவான் பயிற்சியாக 7ஆம் வீட்டுல ஆட்சி பெறுகிறார். அதே வீட்டுல தான் குரு இருக்கிறார். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, உங்களுடைய பாக்யாதிபதியும் 6ஆம் வீட்டுல தான் இருந்தார், சூரிய பகவான். அவரும் இப்ப 7ஆம் வீட்டுக்கு வரார். அருமையான அமைப்பு. அப்போ சூரிய பகவானது பார்வையில் அரசு முயற்சி, அரசாங்க முயற்சிகளும் அரசு உத்தியோகம் சார்ந்த அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடைக்க போகுது. உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க. இத்தனை நாள் உங்களால மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க, இதுக்கு மேலதான் நீங்க உங்களுடைய கவுண்டவுன் தொடங்குது. உங்க வளர்ச்சிக்குரிய கவுண்டவுன் பெரிய லெவல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு நல்ல குரோத்தை சந்திக்க போறீங்க. அதுலயும் இந்த 7ஆம் பாவம் குரு பார்வை டைரக்டா உங்க ராசி மேல விழுது. அந்த பார்வை 11 லாபஸ்தானத்திலையும் விழுது, 3ஆம் வீட்டிலையும் விழுது. அப்ப எப்பேற்பட்ட இடங்களில் இந்த குரு பார்வை உங்களுக்கு விழுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு முன்னும் பின்னும், அதாவது 3ஆம் வீட்லையும் 11ஆம் வீட்லையும். ஆக இது ஒரு அருமையான ஏறுமுகமா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது. அதுலயும் சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் 5ஆம் வீட்டுல நின்று டைரக்டா அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்வை விழுது, சுக்கிர பகவானது பார்வை விழுது. அதே நேரத்துல செவ்வாய் பகவான், நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்துல இருந்து 5ஆம் அதிபதியா நின்று உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுக்கு வேண்டி உங்களை விட்டு விலகி போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் கரெக்டா 9ஆம் வீட்டிற்கு வந்துட்டார். அப்போ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல பஞ்சமாதிபதி நிற்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள், அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர நேரமா இருக்கும். அப்போ உங்க வேலையில ஒரு நல்ல குரோத் கிடைக்க போகுது. அது இத்தனை நாள் நடந்த சரிவுகளுக்கு ஆப்போசிட்டா ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி கொண்டு போறீங்க. அந்த வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களை வந்து அடைய போகுது. நட்புகள் ரீதியில ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய ராசிக்கு வந்து இந்த குரு பார்வை 3ஆம் வீட்டுல விழுந்தால் நினைச்சதை முடிச்சிடுவீங்க, முடிக்காம தூங்க மாட்டீங்க. இத்தனை நாளா இருந்த ஸ்பீடை விட இப்போ இன்னும் ஆக்டிவேட் ஆகி இன்னும் ஹை லெவல்ல உங்களுடைய ஸ்பீடு இருக்க போகுது. அதுலயும் லாபஸ்தானத்துல விழுறதுனால எதில் அடி எடுத்து வச்சாலும் சக்சஸ்ஃபுல் ஆக போகுது. ஏற்கனவே தொழில் ரீதியில நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க.
சில அமௌண்ட் எல்லாம் சில விஷயத்துல போட்டா அது பெருகும் போட்டிருப்பீங்க. அதனால எந்த வித ஒரு growth இல்லாம இத்தனை நாள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே அழகா கை கொடுக்க போகுது. அதனால இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு பெரிய லெவல்ல தொழில் சார்ந்து ஒரு நல்ல உயர்தர வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. மொத்தத்துல இந்த காலம், இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு வளர்ச்சிக்குரிய பாதையை இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா தனுசு ராசி என்பர்களுக்கு பஞ்சமாதிபதி இங்க நீச்சம் பெற்றதுனாலே புத்திரபாகியம், பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் சரி, அவர்களது செயலும் சரி, தான் எதிர்பாராத விதமான அவர்கள் சில முடிவுகளும் சேர்க்கை சிநேகிதங்களாலேயும் மன உளைச்சல்கள் அடையக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கியிருக்கும். அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான நேரமா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. குறிப்பா சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். 100% வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு ஆன்லைன் சார்ந்த தொழில் எல்லாமே கை கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த வேலை தொழில் ரீதியில நிறைய நஷ்டங்களை சந்திச்சவங்களுக்கு இப்போ அது கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் ஆன்லைன்ல பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க சந்திக்க போறீங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்கள், நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும் அந்த சிக்கல்களால இது எப்படி ஃபேஸ் பண்றதுன்ற குழப்பங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை சார்ந்த ரீதியில சில குழப்பங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிசினஸ் சார்ந்து இது முடிஞ்சது அடுத்தது கமிட்மெண்ட் கிடைக்கலன்ற ஒரு குழப்பம் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அழகா கை கொடுக்க போகுது. ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க அடைய போறீங்க. மொத்தத்துல என்னை பொறுத்தவரையிலையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா இருக்கிறதுலயே ராகு உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு வந்தது மாபெரும் அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. நினைச்சதை முடிப்பீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. அந்த ரீஎன்ட்ரி மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஹை பொசிஷன் டாப் கேட்டகரியில் இருக்க போகுது. நான் மீண்டும் சொல்றேன், நடந்த நெகட்டிவா நினைச்சு கிடைக்கிற இந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம். சுபகாரியங்கள், திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. ரொம்ப முயற்சிகள் எடுத்து கடந்த காலகட்டங்களில் மணவர வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்தவங்க இருப்பீங்க. இந்த முறை இறங்கி ஒரு அருமையான சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ரிசல்ட் அதனால அடைய போறீங்க. ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் இதான் லைஃப், இதான் வாழ்க்கை நினைச்சு நம்பி கடைசி நேரத்தில் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதற்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. அதனால மீண்டும் உங்க நட்பு கிடைக்குமான்னு மற்றவங்க ஏங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய செயல்களும் மற்றவங்க பார்க்கும் பொழுது பிரகாசமா இருக்கக்கூடிய நிலை, தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. மொத்தத்துல தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் தான் நான் சொல்லுவேன். மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுங்க. பட் அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குதுன்ற பயம் வேண்டியதே இல்லை, அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். அதற்கு என்ன செய்யறீங்கன்னா சனிக்கிழமை ஆனா கிளம்புடிங்க. சனிக்கிழமை தோறும் நீங்க அசைவம் சாப்பிடாம காலையில தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு மனசார தெய்வத்துக்கு கற்பூரத்தை ஏற்றி கும்பிடுங்க. முடிஞ்சா அருகாமையில் கோயில் இருந்தால் விநாயகர் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, இல்லை சனி பகவான் கோயில் இருந்தால் போயிட்டு வரலாம், நல்லது. இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க. இப்படி தன்னுடைய சூழலுக்கு எது அருகாமையில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் மனசார கும்பிட்டு, இல்லாத பட்சத்துக்கு சில வேலையில் இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், இங்கிருந்து நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கிற வீட்லயே கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு மனசார தெய்வத்தை வழிபட்டுட்டு அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. இதுவே அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. வண்டி வாகனங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க. மற்றவங்களை நம்பி ஒன்று சொல்றாங்கன்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா திடீர்னு போட்டு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு அவசரம் இல்லாம இறங்கி செய்யுங்க. வண்டி வாகனங்களில் வாங்குறது பண்றது ஒரு முறை 2 முறை நல்லா யோசிச்சு இறங்கி செய்வது நல்லது. ஆக உங்களுக்குரிய ஒரு கால அமைவுகள் இது ரொம்ப சிறப்பா இருக்கும்.